என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? எதிர்பாராத ரிசல்ட்ஸ் தான், நம்மளுக்கு இல்லை, டிவிகே ஹேட்டர்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே இந்த ரிசல்ட்ஸை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம், ஆஸ் அ டிவிகே ஃபேன், ஆஸ் அ தளபதி ஃபேன். பட் நம்ம எல்லோரும் கொஞ்சம் யோசிக்கணும். எப்போவுமே ஒருத்தர் நேர்மையாக, உண்மையாக, நல்ல வழியில் போனால் கண்டிப்பாக பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளும் அந்த மாதிரி நிறைய நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சேம் வே லைக் தளபதி வந்து லைக் பாலிட்டிக்ஸில் சிஎம்க்கு இது அப்ளை பண்ணும்போது so many struggles, literally like after so many years நம்ம இந்த மாதிரி ஒரு election, it is really very different, so many struggles, and ஒரு ஆளுக்காக மொத்த ஸ்டேட்டும் நிற்கிது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லை? ஸோ எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், கண்டிப்பாக ஒரு நல்லவர் நல்ல விதமாக போனால் பல தடங்கள் வரதான் செய்யும். பட் அப்பயும் யாருக்கும் காசு கொடுத்தும் வேறு மாதிரி கள்ள ஓட்டு போட்டும் ஜெயிக்கல, எல்லா மனசும் ஜெயிச்சிருக்காரு. அதனால மட்டும்தான் இன்னைக்கு சிஎம் ஜோசப் விஜய். ஸோ எப்போவுமே நம்மளும் இதே மாதிரி நேர்மையான வழியில் போனால் கண்டிப்பாக எந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்மளோட கோலை நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் அபவுட் பை சீயிங் மை தளபதி. இவ்வளோ நாள் லைக் சம் ஃபேஸ் ஆஃப் லைக் தளபதி நம்ம பார்த்துருப்போம். பட் சீரியஸ்லி நாவ் எல்லாருமே லைக் தளபதியோட இதோ ஃபேஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், இனியும் பார்க்குவோன்றது நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ வாழ்த்துக்கள் கைஸ். ஃபார் மோர் வீடியோஸ் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.